அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. படிச்சாச்சா? வேற எதுப்பா படிக்கணும்? காற்றினில் இடைநடு கடைநடு அகம்புறம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி. இங்கயா காற்றினில் இடைநடுவா? சரி. காற்றினில் இடைநடு கடைநடு அகம்புறம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி. இடைனா நேற்று நம்ம இடையை பற்றி பார்த்தோம். இடைனா நடுவில் நடுவுன்னு போட்டுருக்காங்க. இடைநடுன்னா என்ன அர்த்தம்? இடைநடுன்னு இடையிடைன்னா வந்து ஒரு மாதிரி நடுவில் அப்படின்னு வந்து இருக்குது. அப்போ கனெக்டிவிட்டி பற்றி பார்த்துருப்போம்ல. கனெக்ஷன் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அடின்னா உயிர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. முடின்னா உடல். அப்படின்னா இடைன்னா மனசு. அப்போ மனசோட நடு. கடை நடு அப்படின்னா உடம்போட நடு. அகம்புறம் அப்படின்னா ஆன்மாவோ மனசும். ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி இருந்தும் உணர்த்துது. சொல்லுப்பா. அப்போ வந்து மனசோட நடுவுக்கு நம்ம போக முடியுமா? மனசு நடு. மனசோட நடுவுன்னா உங்களுக்கு என்னது? எது சொல்ல இல்லையா? டக்குன்னு தெரியல. மனசு என்னன்னா அதோட நடுவுன்னு அதான் பார்த்தல. நீ சொல்லுப்பா. அது சட்டுன்னு எதுனா தெரிஞ்சவங்களா அது தெரிய மாட்டேங்குது. சட்டுன்னு திடீர்னு கேட்கும்போது. இப்போ கரணம் வந்து நம்மளுக்கு படம் சித்தி புத்தி அகங்காரம் அப்படின்னு இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் நடுவாக இருந்துச்சுன்னா அது என்னவா இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதியாக இயங்கும்ல. சிற்றபையும் பொற்றபையும் சொந்தமிடதாச்சு அப்படின்னாங்கல்ல. அப்போ சிற்றபைன்றது இதயோட மனசு மாதிரி சரிங்களா? அது வந்து நடுவானது எல்லாத்தையும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு வகுக்கிறது அமைக்கிறது அப்படின்னா நம்ம தெரியும் பார்த்துருந்தோம்ல. இது வந்து அந்த கரண பரிசுகள் பற்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த பரிசு அப்புறம் அந்த பரிசால் நம்மளுக்கு ஏற்படுதுன்றது மரணம் வந்து வராமல் இருக்கிறது கரண பெருந்திரள் காட்டிய அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த கரண பெருந்திரள் வர்றதுக்காக
காற்றின் இடைநடு. முன்னாடி இருந்தவங்க வந்து காற்று எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த இயற்கையோட இதில் மூச்சு பயிற்சி பண்ணுறது வந்து காற்றுவோட நடுவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆனால் இது எப்படி கணக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, அடுத்த ஜீவராசிங்களுக்கு வந்து நம்ம இறக்கத்தை காட்டி நம்மளுக்கு வந்து விசாரணை பண்ணி நம்ம அந்த நடுவு வந்து இது பண்ண போகிறோம் ஆண்டவரோட அனுகிரகத்தில். இடைநடு கடைநடு அப்படின்னும் போது இது இறைவனோட உடல். என் உடல் பொருளாகலாம் நீ வச்சுக்கிட்டு உன்னோட உடல் பொருளாகலாம் கொடு அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அந்த கடைநடு இது வரைக்கும் யாரும் பெற்றுட்டா அந்த இயல் இருக்குல்ல. அப்போ முத்தேக சித்தி அப்படின்னும்போது சுத்த பிரணவ ஞான தேகம். ஞான அந்த அதுல நடு முன்னாடி இருந்த ஞானத்தோட இது ஹையஸ்ட் கிரேட் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு அறிவு வந்து 10 டென்சார் அப்படின்னா கூட இது அதை தாண்டி கோட்டென்சார் அப்படின்னும் போது அடுத்தது அகம்புறம் அப்படின்னும் போது நம்மளோட ஆன்மா வந்து எந்த அளவுக்கு உருக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கால தத்துவத்துக்கும் அந்த இது வான் இருக்குல்ல, வானத்தோட ஏன்னா ஃபுல்லாக உருக என்ன ஆகும். இப்போ ஆன்மா வந்து நித்திய பொருள் மாதிரி சொல்லுவாங்கல்ல. இப்போ அது உருகுச்சுன்னா என்ன ஆகும், எல்லா இடத்தையும் வந்து பிடிக்கும். அது வந்து அவங்கள எம்மையும் நிரம்பிடும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அகமோட மனசு எந்த அளவுக்கு விரியுமோ அது அந்த இது வந்து நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? அப்படி விரிஞ்சிச்சுன்னா ஆற்றவும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டு கொண்டு அருளிய இருக்கிறார்ல. அந்த ஆண்டு மாண்டு விழாவை அமுத காற்று அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த அமுதம் வந்து அப்படி கதிர்பிள்ளையா வளர்த்து விட்டுறது ஒரு அமுதம். அடுத்தது காற்றினில் குணம் பல கணம் பல வனம் பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. குணம்னா இன்னைக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கீங்களா? எதுவும் இது ஐடியா வரலையா? எதுவும் குணம்னா அதான்ப்பா ஒருத்தருக்கு இருக்கிற அந்த என்னென்ன அந்த செயல் என்னென்ன நல்லது கெட்டதுன்னு நம்ம செய்கிறோமோ செய்துக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு பேர் குணம்னு சொல்லுவாங்க தானே. நம்ம செயல் என்னவோ நம்ம நடம் என்னவோ அதுக்கு தான் குணம்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நடத்தை நம்ம என்னென்ன செய்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் குணம்னு சொல்லுவாங்க. சிறுகுணம் அப்படின்னு கேள்விப்பீங்களா? என்னென்ன குணம் அப்படின்னு சொல்லுவாங்க? நிர்குணம், சிறுகுணம், சற்குணம் ஏற்படுறீங்களா? ஆமாப்பா. அப்போ நம்ம வந்து சாப்பிட்ற பொருளில் வந்து நம்ம குணம் புரிகிற மாதிரி கேள்விப்பட்டீங்களா? தாமசம், ராசசம், சத்துவம் அப்படின்னால அதில் ஒரு குணமும் வந்து ஒரு இது குறிக்கும்ல. அந்த சிறுகுணம் வந்து நம்ம அடையணும். மாமணி கிடைத்தவர் அந்த லெவல்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ராக்டிஸ் தேவைப்படுது? உங்கள் ஆஜி கூட சொல்லுவாங்க, அவங்க பாட்டி அப்பாவை பற்றி பாட்டி அது
அவன் கடற்கிறான் குணங்கட்ட கோராஜனம் அப்படின்னுவாங்க. அது எதுக்கு அந்த ஒரு பழமொழி மாதிரி அதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன்னும் அந்த குணத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, குணமே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போவாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த குணத்தை வந்து நல்லபடியாக நம்ம வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நல்லத்தனத்தில் வர முடியும். குணம்ன்றது நம்ம பிஹேவியரு, கேரக்டரிஸ்டிக்ஸு, பல குணங்கள் இருக்கு. முன்னாடி இருந்தவங்க அடைஞ்ச குணமா இருக்கு. அது எந்த மாதிரி குணமா இருந்திருக்கு, அவங்க ஒரு நிர்குண நிலைக்கு போற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் பற்று அற்று போகணுன்றது தானே அவங்களும் சொல்றாங்க. ஆனா இது வந்து அதான் எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லி அரைகுறை ஆயிடுறோம். அது சொல்லி முழுமை பெற முடியல. எல்லாமே அவங்க தெரிஞ்ச மாதிரி ஒரு எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சு அறிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தாலும் அது முழுமை பெறலைன்றது தான் நல்லா நம்மளுக்கு விளங்குது. நம்ம அனுபவிச்சதுலேருந்து அனுபவ அறிவில் வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லாமே அவங்க குணத்தை பற்றி பேசியிருக்காங்க, தயையை பற்றி பேசியிருக்காங்க, தர்மத்தை பற்றி பேசியிருக்காங்க, அன்பை பற்றி பேசியிருக்காங்க, எல்லா கருணையை எல்லாமே தர்மன்னு வச்சுருக்காங்க, கருணன்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம குணங்கள் என்னென்னவோ அதுக்கெல்லாம் ஒரு பேருங்களை வச்சு நம்ம இயல் ஆற்றல் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சு அவங்க ஆய்வு பண்ணியிருந்தாலும் அது அரைகுறையாக நிற்கிது ஒழிய முழுமை பெறலை. குணங்கள் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த குணம் தான் வந்து உங்களுக்கு மெய் உணர்ச்சி வந்து நம்மளுக்கு தெரிய வைக்குது. கணம் பல அப்படின்னா கணம்னா என்னது? கணம்னா நல்லா திக்னஸ். கணம் மேல் சபை நடி அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? இந்த மேல் சபை அதாவது பெரிய உடல் இல்லையா? முன்னாடி இருந்த சித்தர்கள் வாங்கின உடம்பு கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கலை எப்படி இருக்கு, மூச்சு கலை, அந்த இது இருக்குல்ல தும்பி, துதிக்கை, அந்த அந்த கை வந்து என்ன பண்ணும், மூலாதாரத்துக்கு வர அளவுக்கு வந்து அது இருக்கும் சரிங்களா? அப்போ எல்லாமே அந்த மூச்சுக்கே அது இதுவாக இருக்கு. சுயத்துக்காக இது பண்ணுது. சுயத்துக்கு அதாவது சுயநலம். ஒரு நம்ம என்ன நம்மளுக்கு அது ஒரு பொதுவுக்கு வராமல் சுயமாக என்ன சிந்திச்சு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து இதில் கணம் பல. அதே வந்து அது யாருக்கும் புரிய மாட்டேன்னு அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்தும் சரியாக சொல்கிறது இல்லை. அது ஓரளவுக்கு எப்பயே சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை கண்டுக்கிறதே இல்லை. அதான் அது ஹார்ட் ஒர்க்காக இருக்குது. அதனால யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதை அப்படி அப்படியே போட்டுடுறாங்க. ஹார்ட் ஒர்க்குன்றதுனால அந்த பக்கம் யாரும் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்றாங்க. ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி செய்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு பண்டிகை, அந்த அளவுக்கு நீ செய்யலைனாலும் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைன்ற பழமொழியை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் யார் செய்து என்ன பண்ணி என்ன செய்ய முடியும்? சரி, ஒரு கொண்டாட்டம் போட்டுருவோம், அது என்ன இது விசேஷமானதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த விசேஷத்தை இந்த மாதிரி கொண்டாடி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அரைகுறையாக முடிச்சிடுறாங்க, முழுமை பெறாங்க. அதில் முழுமை பெற முடியலல்ல, அதனால் அதில் போய் ஏற தடுமாற்றங்களும் ஏதோ வந்துடுதுன்னு அதை வந்து விட்டு ஒழிச்சிடுறாங்க. அதனால தான் ஐயாவும் சொல்லிட்டாங்க, நீங்கள் விட்டு ஒழிச்சிட்டே அதெல்லாம் விட்டு ஒழிச்சிடுங்க. இப்போ நாம் நல்லா சூப்பராக சிம்பிளாக அருமையாக பெருமையாக என்ன உயர்ந்த நிலையை எப்படி அடையிறதுக்கு எந்த அளவுக்கு அதெல்லாம் மேல் நோக்கி நம்ம போகலாம், இன்னும் ஈஸியாக எளிமைப்படுத்தி தரேன்னு கொடுக்குறாரு. அடுத்தது வனம் பல அப்படிங்கும்போது என்னது வனம்னா? வனம் பல, வனம்னா சரியா தெரியலையப்பா. வண்ணம்
அப்படின்றீங்களே. ஆமாம். அதோட சுருக்கலான ஃபார்ம் தானே. அப்படியா? ம் 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 இப்போ உங்களுக்கு வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி டிஃபைன் ஆகுது பாருங்க. ம் இப்போ வனம் ம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்பேஷியல் ஜாமெட்ரியில் ம் உங்களுக்கு ஒரு ஒரு வண்ணமும் எந்தெந்த இது இடத்த பிடிச்சிருக்கு ம் அப்படின்றத காட்டுறது ம் இல்லைங்களா. ம் இப்போ காட்டு வந்து அதுக்கு ஒரு இதுவாக இருக்கு. ம் நம்ம கதிரில் தானே பார்த்துருப்போம். ஆமாம். ஆனால் இங்கே காற்றே வந்து அந்த லெவல்ஸுக்கு இருக்கு. ஆ அதனால தான் வந்து காற்றை வந்து பயன்படுத்திருக்காங்க முன்னாடி இருக்கவங்க. ம் ஆனால் அதுலேயே வந்து அதை வச்சு ஆய்வு பண்ணி அது எந்த அளவுக்கு நம்மளை மேலே கொண்டுட்டு போகுதுன்னு அந்த அளவுக்கு நுணுக்கங்களை தெரிஞ்சு போயிருக்காங்க. அது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்குது. அதே நேரத்தில் எல்லாருக்கும் அது செய்ய முடியல. அதனால தான் ஐயா சொல்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், இதில் எல்லாருமே எல்லாமே பயன்பெறலாம். சின்ன செயல் செய்து பெரிய பலன் பெறதுக்கு எப்படி லாபத்தை எப்படி நம்ம அடையிறதுன்றது சொல்லி கொடுக்குறாரு. என்ன ஆன்ம நேயம், உயிர் வழி தெரிஞ்சு ஓங்குறது எவ்வளோ ஈஸி. ஸோ இது நல்ல குணத்தையும் நல்ல அதான் நல்ல கனத்தை நல்ல செயல் செய்து நல்ல திறம் பெற அது வண்ணம் பல அதான் அந்த மாதிரி அந்த இங்கே சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த செயல்கள் எல்லாம் நல்லா ஓங்க வச்சுக்கிட்டு கருணையோட தயையோடு இருந்தாலே நம்ம நல்லா ஓங்கிடலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணாமல். அப்போ இந்த காற்று வந்து உங்களுக்கு வந்து குவாண்டம் காற்று அப்படின்றது, கிளாசிக்கல் காற்றுன்றது வேற. இந்த குவாண்டம் காற்று வந்து என்ன பண்ணுது, அகத்தோட அகத்துல இருக்குது. சரிங்களா. சாதாரண ஒரு அகத்துல இருக்கிற புறம் வேற, அகத்தோட அகத்துல இருக்கிற புறம் வேற. அப்படிதான் நமக்கு தெரியுது. சரிங்களா. ஸோ ஆற்றலையும் நம்ம இது அதோட ஆற்றலில் வந்து ஹையஸ்ட் கிரேடு. அது ஒரு காலத்துல வந்து சத்தை இழந்துடும், சித்தை இழந்துடும், ஆனந்தமும் போயிடும். பட் இது வந்து அது நிலைக்கும். அடுத்தது காட்சிடை சக்திகள் கணக்கில் உழப்பிட ஆற்றவும் அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்போ கணக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போச்சு. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா. முன்னாடி இருந்த கணக்கு வந்து நம்ம மனசில் யோசிக்கிறது, அப்புறமேட்டு மனிதர்கள் கூடி கூடி அது ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ கம்ப்யூட்டரு, கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் இல்லை, செமிகண்டக்டர் கம்ப்யூட்டர் வந்து அது ஓரளவுக்கு கூப்பிட்டு போய் இப்போ அது பற்றில இன்னும் கொஞ்சம் கணக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்றது குவாண்டம் கணக்கு வரைக்கும் நம்ம போடுறோம். சரிங்களா. இன்னும் சில மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி உதவிக்கு வச்சுக்கிட்டாங்க ஒருத்தர்ன்ற மாதிரி. இப்போ நம்ம கருவிகளை உதவிக்கு வச்சுக்கிட்டோம். நம்ம செயல்பாடு நம்மளுடைய இது வெறியர்களாக நம்ம என்ன ஆகிட்டோம், இப்போ நம்மளுக்கு அந்த நினைவாற்றல் அந்த இதெல்லாம் கம்மியாகுது. என்ன தான் நம்ம முதல்ல நிறைய நினைவோடு நல்லா கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அது அந்தளவுக்கு பண்ணும்போது கூட இன்னும் நம்மளுக்கு அந்த ப்ரெஷரு மிஷின் இந்த வாழ்க்கை அப்படி ரொம்ப ஓட்டம், ரொம்ப சத்து வலுவெல்லாம் மாமிசம் சாப்பிட்டா நிறைய சத்து வருதுன்றாங்க. ஆனால் சின்ன செயலை கூட இப்போ செய்ய முடியாமல் அப்படியே ரொம்ப ஒடுங்கிட்டோம். அந்த மாதிரியெல்லாம் போகும்போது இப்போ ஒரு கருவியோட இதுலேயே நம்ம போயிட்டுருக்கோம். அதோடைய ஆற்றலில் வந்து நம்பி அதோடைய இதில் நம்ம இப்போ என்ன செய்யறது சார்ந்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் விஞ்ஞான காலமாக மாறிட்டே வருது. அந்த விஞ்ஞான காலத்துக்கு தகுந்த மாதிரியும் ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்து அதில் எப்படி பயன் பெற்று எப்படி உயலாம்
அதோடைய அறிவாற்றல் அதுக்கிட்ட இருக்கு, நம்ம அறிவை கொண்டு அதுக்கு ஒரு இதை கொடுத்து அந்த ஆற்றல் மூலமாக எல்லாமே நலம் பெற்று இன்னும் நல்லா சீக்கிரமாக நம்ம நல்ல முக்கியமான குணங்களை மட்டும் நல்லதாக வச்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம கடவுள் அடையிறதுக்கு நம்மளுக்கு வழி கொடுத்துட்டாரு. அப்போ சக்திகள் இது வருது, சக்திகள் கணக்கில். அப்போ சும்மா இருக்கிற சொத்தை நம்ம அனுபவிக்கணுன்றத ஒரு நிலை இங்கே ஏற்படுத்தல. ஏன்னா நினைவு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு அந்த ஆற்றல் செலவு பண்ண வேண்டியது. ஆனால் சும்மா இருக்கிற சுகம் இக்கத்தையும் வந்து பருத்த அனுபவிக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்ததால நம்மளுக்கு ரொம்ப எளிமையா கருவிகள் மூலமே நிறைய இந்த இகழ்லோக வாழ்க்கையில நம்ம நிறையாவே இப்போ பயன்பெற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காம நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இன்னும் அகண்ட நிலைமையில இன்னும் கொஞ்சம் டெப்த்ல போய் பயன்படுத்துறதுக்காக இந்த சக்திகள்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுல்ல. உழைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உழைப்புன்னா அது செயல இருந்து போயிடும் அப்படின்னா சக்தி இறந்து போயிடும் நிலைமை. சக்தி இழக்காத ஒரு நிலைமையில இருந்து ஆற்றவும் வகுத்த அப்படின்றாரு. சக்திகள்ன்ற போது உங்களுக்கு ரொம்ப இதுதானே உள்ளதான் போச்சு நல்லா பண்ணான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா உழைப்பில்லைன்னா உள்ளதெல்லாம் போயிடா ஒரு மாதிரி இதாகிடாமவா. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக பல சக்திகளை அமைத்திருக்காரு அப்படிதானே. ஆனால் அவரு அந்த சக்தியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காரு. நம்ம அந்த சக்திகளை கும்பிட்டு இருக்கோம் சரிங்களா. அதுதான் பற்று அதில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் கடவுள் நினச்சி நம்ம அங்கே லட்சியம் அங்கே அதே மாதிரி தான் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஏதோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லாமே செய்யணும் போது ஏதோ செய்தால் இதெல்லாம் பெற்றுடுவோன்ட்டு செய்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அது பெற முடியுதானா இல்லை, சும்மா சின்னது ஏதோ நம்மளுக்கு ஆண்டவன் கருணையோட அருள் ஆட்சி செய்துட்டு இருக்கிறதுனால எல்லா காலமும் எல்லாமே உணர்த்தி அந்தந்த பருவத்துக்கு என்னென்ன மாதிரி உணர்த்தணுமோ அந்த மாதிரி உணர்த்தி தான் இருக்காரு. அதையும் நம்ம அறகுறையாக பண்ணி இந்த சுயநலத்தோடையே இது செய்துக்கலாம் அது செய்துக்கலான்ட்டு செய்துட்டு தைரியம் வள்ளல் தன்மை வள்ளல்னா வள்ளலாருன்னுறாங்க. வள்ளலாருக்கு கடவுளுடைய வள்ளல் தன்மையோட பேரை வச்சாங்க அவருக்கு. வள்ளல்னால் கொடுக்குற தன்மை, நிறைய கொடுக்குற தன்மை. நிறைய பேர் இப்படி தான், அவர் ஒரு சாமியார், அவர் ஒரு சிவபக்தர் முருகர் பக்தர்னு ஒரு சொல்லிட்டு அவர் என்னென்ன அற்புதங்களை எப்படியெல்லாம் நம்மளுக்கு தொகுத்து கடைஞ்சி எடுத்து கொடுத்துருக்காரு, சாராக பிழிஞ்சு கொடுத்துருக்காரு. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம இந்த மாதிரி மொத்தமாக பேசி முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டுருக்கோம். மூட நம்பிக்கையும் முட்டாள்தனத்தை நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டு கடவுளே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது இப்படி பழகிட்டோம். அதனால் இப்படி தான் நாங்கள் செய்வோம். நான் சொல்கிறதெல்லாம் கடவுள் கேட்கணும், கடவுள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி ஒட்டாரம் பிடிச்சிட்டு அடம் பிடிச்சி உள்ளதையும் அனுபவிக்கிறது இல்லை, உருப்படியாகவும் இருக்கிறது இல்லை, கடவுள் கொடுக்குறதெல்லாம் பெற்றுக்கிறதுக்கு யோகிதையும் ஏற்படுத்திக்கிறது இல்லை. பேரை மட்டும் யோகி கீகின்னு வச்சுக்கணும். சொல்லுப்பா. இப்போ அடுத்தது அதே மாதிரி தான் வருது. காட்டிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன. அப்போ கணிதம் கடந்த லெவல்ஸுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது. கணிதத்தை தாண்டி நம்மளால யோசிக்கணும் அப்படின்னா அதுக்கு புனிதம் தேவைப்படுது. ஸோ அமைத்த அப்படின்னும் போது அது பெண்பாலை குறிக்கிற மாதிரி இருக்குல்ல. வகுத்தனா ஆண், ஏன்னா அனாலிட்டிக்கல்ஸ் பண்ணணும்ல. அங்கே மனசு இது அறிவு அப்படின்னு இருக்காங்கல்ல. ஸோ வந்து ரெண்டுத்தையும் வந்து ஆண்டவர்
நம்மளுக்கு கொடுத்து அதுலேருந்து நம்ம ஏகர் வந்து அநேகராக வந்து விரிஞ்சல் மாதிரி சரிங்களா. அந்த சிவத்தை வந்து நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதான் ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன சொல்றது, சொல்லுங்க. காட்டிடை உயிர் பல காற்றிடை உயிர் பல கதி பல கலை பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. உயிர் பல அப்படின்னும் போது என்னது, உயிராற்றல் உங்களுக்கு பல வகை பிரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சது. எறும்பு முதல் யானை வரை இருக்கிற ஜீவர்கள்லாம் நம்ம வந்து ஜீவகாருண்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஒருவருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஃபிட்டாக வரும். முன்னாடி இருந்தவங்க வந்து எப்படி பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷனோட ஃபிட்டை, மத வெளிகள் அந்த மார்க்கங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சமயம் அந்த லெவல்ஸ்லேருந்து வந்து உயிரோட அனுபவங்களை பெறணும்னு ஆசைப்பட்டாங்க. இது கொஞ்சம் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த சுயநிலையை தாண்டி நம்மளுக்கு பொது சிறப்பு சுயநலமாக இருந்துக்கிட்டு சண்டை சச்சரவு போட்டிக்கிட்டு எனக்கு தக்க வச்சுக்கணும் உனக்கு தக்க வச்சுக்கணுன்ட்டு சண்டை சஞ்சாரத்தில் தான் ஓடிடுது. அப்படியே நீ நான்றதுலேயே காலம் கடத்திட்டோம். ஸோ காம்படிஷனை வந்து கடந்தது கம்பேஷனை வந்து வச்சுக்கிட்டு கதி பல. ஏன்னா உயிருக்கு ஒரு உயிருக்கும் தான் அடைஞ்ச கதின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் கதிர் பிள்ளையாக ஆகணும் அப்படின்னா உங்களோட கதிர் இயக்கத்தில் நம்ம செயல்படுற ஒரு அந்த லெவல்ஸ் வருது. ஸோ இங்கே ஒரு திட்டம் அது கூட ஒருத்தர் சொல்லுவாங்க, அவன் என்ன கதிக்கு போவானோ அப்படின்வாங்க. அப்போ அந்த கதின்னா ஒரு செயல்பாடு என்னென்ன செய்கிறது, அந்த நிலை ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறதோ அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த கதினா அந்த உடைய இது கிடைக்கிறது, அதோடைய தன்மை நம்ம பெறுறது. அப்படி தானே? கலை அப்படின்னும் போது ஒரு ஃபங்க்ஷனும் வந்து அது இப்படிதான் வந்து அதோட வேலைகள் அப்படின்னு நமக்கு தெரியுதா? இப்போ மனிதர்களோட கதி அதுல இருக்க கலைகள்லாம் என்ன இருக்கு? நம்ம வந்து சமயத்துல எடுத்துட்டு போகணும், மதம் அந்த மாதிரி சில கலைகள், அந்த சடங்கு அந்த மாதிரி கலைகள்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து வள்ளலரோட காலத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், அறிவியல் கண்டுபிடிச்சி அந்த கதி அடைஞ்சதால நம்ம கலைகள்லாம் எப்படி மாறுது, நம்ம ஆசிரம சிஸ்டம் நான்றது அகந்த மாதிரி ஓரளவுக்கு வெறியராக இருக்காங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் பொதுக்கு வரணுன்ற எண்ணங்கள் இப்போ உருவாகிட்டு இருக்கு. தெரியுதா? தெரியுது. அப்போதான் இந்த கலை வந்து பல சரிங்களா. முன்னாடி வந்து அது லிமிட் இருந்தாலும் இப்போ அந்த லிமிட்டையும் தாண்டுது. சரிங்களா. ஆற்றலின் அமைத்த இது ஒரு எனர்ஜி வந்து அதை விட இது ரொம்ப ஹையர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு சிலர் கேட்பாங்க, இது மாறுமா அது மாறுமா, எப்படி மாறும்னுட்டே இருக்காங்க. மதம்லாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் இப்போ சொல்லி சொல்லி அப்படியே ஊறி போயிட்டான். நான் அது காலம் கடக்கும் போது ஐயா தான் சொல்கிறார், காலம் கடந்தன அந்த கணிதெல்லாம் நம்மளா குருட்டு கணக்கெல்லாம் எதுனா போட்டு வச்சுருந்தா கூட
எல்லாமே அந்த காலம் வந்து கடத்திடுது எல்லாத்தையும். அப்படி ஆண்டவன் எல்லா சூட்சமத்தையும் எல்லா நுணுக்கத்தையும் அற்புதமாக படைச்சி வச்சுருக்காரு. நம்ம என்னதான் ஒட்டாரம் பிடிச்சிக்கிட்டு இந்த கதி தான் எனக்கு சிறப்பு, அந்த கதி தான் இந்த கதியிலே இருப்பேன்னு நம்ம ஒட்டாரம் பிடிச்சாலும் ஆண்டவன் என்ன பண்ணிட்டாரு, முதல்லாம் வந்து எவ்வளோ மதம் வெறியும் ஜாதி வெறி சமய வெறி இந்த குழிகள்லேயே மாட்டிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு எந்த மதத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குடும்பத்தை நல்ல ஒரு பொண்ணை கிடச்சா போதும் கல்யாணம் பண்ணிப்பேன், நல்ல ஒரு ஆணாக கிடச்சா போதும் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்போ இப்போ குணத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க ஜனங்க. மதம்லாம் ஒழிஞ்சிட்டு வருது. எப்படியோ ஆண்டவன் எல்லாத்தையுமே அந்த காலம் கடக்கும் போது எல்லாமே ஒழியுது தன்னால். இயற்கை உண்மைதான், இயற்கை இன்பமுமான்ற மாதிரி இறைவன் வந்து நான் மாறுறேனோ இல்லை எல்லாத்தையும் மாற்றுவேன், எல்லாரையும் திருத்துவேன்னு சொல்லிட்டாரு. நீ திருந்தினாலும் காலப்போக்கில் எல்லாத்தையும் நான் மாற்றி தான் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அது எங்கே எப்படி மாறும், எங்கே இருக்குதுன்னு இப்போ கூட கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க. ஆனால் அது மாறிக்கிட்டு கடந்துக்கிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அழகாக சூப்பராக எல்லாமே மாறுது. மத வெறி மாறிட்டு வருது, மொழி வெறி எல்லாமே எல்லாம் எந்தெந்த வெறியோ அது கூட மாத்துறாரு. எல்லாமே சரியாயிட்டே தான் வந்துட்டுருக்கு. எல்லாரையும் திருத்திக்கிட்டு தான் வந்துட்டுருக்காரு. இப்போ இன்பமயமே நம்ம ஆமாப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் அலையிற மாதிரி இருந்தாலும் அப்புறமேட்டு வந்து நம்மளே வந்து இருந்த இடம் இது பண்ணி ஆட்கொண்டு நம்மளுக்கு இன்பமயமாக நம்ம மலர்றோம். ஆற்றலை நாம் வைத்தாரு பெருஞ்சோதி. அடுத்தது அந்த கலைப்பலெல்லாம் இப்போ சரியா நல்லா மாறிட்டு வருது. காட்சிடை நானிலை கருவிகள் அனைத்தையும் ஆற்றுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ நானிலை என்னவா தெரியுது உங்களுக்கு? நானிலை கருவிகளை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமாம். 4 நிலைன்னா நம்மளுக்கு அகப்புறம் புறம் எடுத்துக்கலாமா? ஆமாம் ஆமாம், அதான் சொல்லுவேன். ஸோ ஒரு கருவிகளுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் ஆற்று உரை அந்த ஃபங்க்ஷனலுக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு காற்று உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. அதுக்கு நம்ம மூச்சு பயிற்சி வந்து அது ஒரு லெவல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போச்சுன்னா அடுத்தவங்களோட மூச்சு நல்லா வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து நல்லா உபசரம் பண்ணணும். அப்புறம் ஆண்டவரோட காற்று நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சத்துவிசாரம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆற்று ஒரு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. இது ஒரு டெஃபினிஷனு. இதுக்கு மேலே டெஃபினிஷன் இருக்கு. அப்போது அனுபவ நிலையில தான் நம்ம செய்ய முடியும். தெரியுதுங்களா? ஏன்னா அந்த கருவிகள் வந்து இயங்காம நமக்கு கருத்துக்களை சொல்ல முடியுமா? இப்போ மிஷின்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு, நம்ம வெறும் கருத்தால மட்டும் சொன்னோம்னா அந்த மிஷினை பத்தி ஃபுல்லா இது பண்ணி அதை செயல்படுத்திடுவாரா? அதை செய்ய முடியாது. அந்த மிஷின் இப்போ டெய்லி ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எளிதாக புரியும்ல. ஸோ அதுதான் அது 2 நிலை இப்போ இருக்கு அதில். அதனால இப்போ மேலோட்டமாக மட்டும்தான் சொல்ல முடியாது. அடுத்தது காட்சிடை உணரியல் கருதியல் ஆதிய ஆற்றுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ காற்று வந்து நம்மளுக்கு உணரியலை குடிக்குது. என்னதான் ஆண்டவர் வந்து உணர முடியாத ஒரு லெவல்ல இருந்தாலும் காற்று வந்து அது ஒரு பிரதிபலிப்பு மாதிரி. அதான் சரிங்களா? அவரோட கண்ணுக்கு புலப்படலைனாலும் உணர்ந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் மனிதர் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்க ஒரு ஜீவராசியா இருந்தாலும் அதுக்குள்ள ஆண்டவர் கலந்து அவரோட உணர்வு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நமக்கு கருத வைக்கிறது. சரிங்களா? அப்படி கருதி நம்ம என்ன பண்ண முடியும், மேலே இருக்க வீட்டில நம்ம சொல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்தது காட்சிடை செயல் எல்லாம் கருதிய பயன் எல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ ஆண்டவர் வந்து வான வடிவா இருந்தா கூட அவர் என்ன பண்றாரு, பூத இதுக்கும் போக முடியுது.
அப்போ அந்த லெவல்ஸுக்கு வரையணும் அப்படின்னா வள்ளலார் சொல்லியிருப்பாரு, எல்லாத்துக்கும் வந்து காரணம் கருணை தான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கருணையால என்ன பண்றாரு, எல்லா ஜீவர்களையும் அமைச்சு அந்த ஜீவர்களுக்கு தண்ணியே வந்து திருப்பியும் பரிசீலிக்கிறது சரிங்களா. அப்போ செயல் எல்லாத்தையும் வந்து காட்டி இந்த கருதிய பயன் எல்லாத்தையும் வந்து என்ன கருதுற பயன் என்னது, ஜீவகாருண்ய சிந்தனையோட இருந்தாலும் என்னாகும், பயன்கள் வந்து நிறைய பெற முடியும்ல. அந்த பயன் எல்லாத்தையும் நம்ம வந்து பெற முடியும். ஸோ ஜஸ்ட் காட்டுல போயிட்டு நம்ம அந்த காட்டு இது பண்ணிட்டு இருக்காம இது வந்து எப்படி இருக்கு, நம்ம சமூகத்திலே வந்து நம்ம சகோதரத்தன்மையை வந்து வெளிப்படுத்தி அவங்களுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு அந்த உயிர் இறக்கம், அந்த வலி உணர்ச்சி, அந்த நல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு கருத்துல கொண்டு நல்லதெல்லாம் செய்யணுன்ற எண்ணங்களை நல்லா உள்வாங்கி பிரதிபலிக்கணும். அதனால நம்மளுக்கு வந்து அந்த அருளோட பெரிய பெரிய இடத்துக்கு பெருஞ்சோதி சரிங்களா, அந்த விஸ்டம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற கிங்டம் அடைகிற அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். நெக்ஸ்ட் காற்றினில் பக்குவ கதியெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி. பெருஞ்சோதி பக்குவம் வந்து நம்ம எப்படி மணலில் இருக்கிற பக்குவத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்க மாதிரி சில பேர் அது எதில் இருக்கிற பக்குவம் மணல் மணல் அதாவது இங்கே இருக்கிற சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து சில பேர் கை வைக்கிற அளவுக்கு அவங்க தேர்ந்திருக்காங்க சரிங்களா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில உயிர்கள் பற்றி படித்து அந்த உயிர்கள் எப்படி வேலை செய்யுது, மனிதர் படைச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த வேலை செய்யறது சில பேர் படிக்கிறாங்க. சில பேர் உயிரோட அதை எப்படி பண்றதுன்னு தெரியுது. ஆனா நம்ம அதுக்கும் டெப்த்துக்காக போகணும்ல, இதுக்கும் அதுக்கும் எது நடுவா இருக்கு அப்படின்ற லெவல்ஸுக்கு கூப்பிட்டு போகணும்ல. அப்போ காற்று வந்து அந்த லெவல்ஸுக்கு எடுத்துட்டு போகுது சரிங்களா. ஏன்னா லைட்டுக்கு வந்து என்ன நேச்சர் இருக்குதுன்னா பார்ட்டிகல் இதுவும் இருக்கு சரிங்களா. பார்ட்டிகல்லாம் பொருள் பண்ற மாதிரி இருக்குது. இது இன்னொரு சைடில் வேவ் அப்படின்னு சொல்லப்படுற அருவோட லெவல்ஸும் இருக்கு. அது வந்து அரு, இது வந்து பொருள் சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம நடுவாக இருக்கிறது நமக்கு தெரியணும்ல. அப்போ காற்றோட இதில் அந்த பக்குவ கதி வந்து ஆற்றோட நிலையை வந்து காட்டணும். இது எப்படி வந்து அது வெளியுது, அது நடு தன்மை எப்படி இருக்கு அப்படின்ட்டு அந்த கதிக்கு எடுத்துருக்கணும் அப்படிதானே. தெரியுதுங்களா இது? அப்போ இந்த பக்கம் அடைஞ்ச ஆண் மக்கள் எப்படி இருக்கும், வள்ளலார் சொல்லப்படுற அந்த காருண்யம், அந்த காட்டுவாசி ஆண்டவன் எவ்வளோ நல்லதெல்லாம் கொடுத்துருக்காரு. இதில் நம்ம கலந்து இதெல்லாம் மூச்சு பயிற்சி மாதிரி செய்து இவங்க வந்து பக்குவம் அடைஞ்சிட்டேன்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டாங்கன்றது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஆமா, பக்குவத்தை வந்து நல்லா காற்றில வந்து இந்த பக்குவத்தெல்லாம் வச்சிருக்காரு ஆண்டவன். இந்த மாதிரி பக்குவ நிலைக்கு நல்லா வரும்போது நம்ம நல்லா அந்த உயிர் இந்த இதெல்லாம் இது பண்ணும்போது பயன்களை பெற்று நம்ம வரும்போது என்ன ஆகுது, இந்த கதி நிலை எல்லாம் வந்து நல்லா விளைவித்து அதான் சொன்ன மாதிரி பிரதிபலிக்கணும். நம்ம இந்த எல்லா உயிருக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல ஒளியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம்னா நம்ம அடுத்தடுத்து சாப்பிட்டு மலமாக்க அடிச்சிடாம இருளில் போய் மாட்டிக்காமல் அதை ஒளி அது அவங்களெல்லாம் நம்ம நல்லா பராமரித்து அது வலியை உணர்ந்து அதையும் நம்ம ஆண்டவன் மாதிரி அதுக்கு நல்ல இப்போ நம்ம ஆண்டவங்கிட்ட போய் நம்ம மன்றாடி நம்ம
வணங்கி நம்ம கேட்டு நம்ம எடுத்துக்கிற மாதிரி அது நம்மள ஆண்டவனா நினைக்கும் போது நம்ம அதுக்கு ஆண்டவனாக இருந்து நம்ம நல்லது செய்யும் போது தான் ஆண்டவன் நம்மளுக்கு அருள் ஆற்றலை வாரி வாரி வழங்குறாருன்றது அந்த ஃபார்முலா முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நல்லா அப்போ தான் விளைவித்து நல்லா நல்லா ஆண்டவன் எல்லா நேரத்துலையும் நல்லா விளைவித்துக்கிட்டு தான் இருக்கார். ஆற்றலை வகுத்து கொடுத்துட்டு தான் இருக்கார். எப்பப்போ நம்ம எந்தெந்த ஆற்றலை பெற்று நம்ம எப்படியெல்லாம் எல்லாருக்கும் நல்ல பயன் தக்கவங்களா இருக்கணுன்றது தான் விஷயம். அப்போ முன்னாடி இருந்து வந்து அந்த ஆற்றல் இழந்துடுறாங்க. அதான் ஆனால் நம்ம வந்து சகோதரத்தன்மையோட அதோட ஹையஸ்ட் கிரேடு எப்படி போகுது ஆற்றலோடய வந்து நம்ம இருக்க முடியும். அடுத்தது காற்றினில் காலம் கருதொரு வகையெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ இந்த காலம் கணிதம் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த கால தத்துவத்துல நம்ம கை வைக்க முடியும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? அதான் எளிமையான சூட்சமத்தை ஆண்டவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. காலத்தை விரயம் படுத்தாதீங்க, காலத்தை காலம் நம்மளுக்கு இல்லை, சும்மா தேவையில்லாத செயல்களை செய்து காணல் நீராட்டம் நம்ம வீணடிச்சு நம்ம வீணாக போயிட்டுருக்கோன்றதை நல்லாவே நம்மளுக்கு உணர்த்துறாரு. அந்த கருத்து அந்த கருதுரு நல்லா அந்த வகையெல்லாம் கொடுக்குறாரு நம்மளுக்கு. எப்படி அதை தொகுத்து எப்படி சிம்பிளாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் காலம் வந்து இது பண்ணிட்டு நம்மளுக்கு அற்புதம் பண்ணிட்டு வருது. அதை நம்ம நல்லா சரி வர பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு சில மூச்சு பயிற்சி ஏன் பண்ணாங்க அப்படின்னா காலாவதி ஆகக்கூடாது, காலத்தத்துவத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு வழிமுறை. கொஞ்சம் நினைச்சு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தான் பிடிக்க முடிஞ்சிச்சு அதுலேயும். ஆனால் இந்த ஒரு காட்டு மீராண்டித்தனத்துலேருந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பக்குவ நிலைக்கு வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா அது நல்ல விஷயம். ஆனால் அதே போதுமான அது போதாது, பத்தாது. அது ஒரு பிடி, அது ஒரு கலை மாதிரி போயிடுச்சு. கலை பத்தாது. என்ன மாதிரி இறக்கத்தை விட்டு பிடிச்சவங்க யாருமே இல்லை. இறக்கம் தான் என் பிடிகளை வந்து அதான் இது சிக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு யாருக்கும் அது இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதனாலதான் இது கால தத்துவத்தை தாண்டி நம்மளுக்கு வந்து நீட்டிச்சு அவங்கெல்லாம் ஓரளவுக்கு லிமிட்டா வாழ முடியும். ஆனா இங்க மனிதர்களை விட அதிகமா வாழ முடியும்னா கூட அவங்க வந்து அந்த காலாவதி ஆகாம அவங்களால தடுக்க முடியாது. ஆனா இந்த பிடி அதை நீட்டது இல்லை. அப்போ இந்த அதுக்கேற்ற கருத்துக்கள் முன்னாடி அந்த ப்ராக்டிஸுக்கு பண்ண கருத்துக்கள் வந்து அதுவும் வந்து சில பேருக்கு இனிமையா இருந்துச்சு, சிலருக்கு வருது. அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பண்ண முடிஞ்சவங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டு கொஞ்சம் இது எடுத்துக்கிட்டு அது ஞானம் கொஞ்சம் கடவுளுடைய. ஆனால் அதுக்கு தடை இப்போ விதிச்சிட்டாங்க. அந்த சில அது பண்ணதால நம்மளுக்கு என்ன அது இன்னொரு லெவல்ஸ் சும்மாவே நம்ம வந்து இது பண்ண முடியும் ஸ்மார்ட்டா இல்லை. ஸோ அந்த வகையெல்லாம் வருது இப்போ. ஏன்னா நாம வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபுல நான் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கேனே என் வகை அறியேன் கிடையாது. ஸோ இந்த வகையெல்லாம் அவங்களோட வகை வேற. அதான் அவர் அவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக கொடுக்குறாரு. ஆனாலும் எல்லாரும் வந்து அதையும் வந்து குழப்பிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அது ஓரளவுக்கு பண்ணிட்டு என்ன பண்ணணும், சரி அதுல எதுவும் கிடைக்கல போல இருக்கு நம்ம மற்றது பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது தான் ஜீவகாரத்தோட அந்த மூச்சு இன்னொருத்தவங்களுக்கு வந்து நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அது ஒரு காற்று தனியா வரும். அப்பதான் சுத்த பிராண தேகத்தோட இது வந்து நமக்கு கிடைக்கும். அதோட உணர்ச்சி வந்து அதான் வந்து ஐயா சொல்ற அந்த எழுத்துக்கள் அந்த வார்த்தைகள் அந்த அர்த்தங்கள் எல்லாம் ஆன்ற எழுத்து. அதான்
ஆலேருந்து அக்கு வரைக்கும் ஒரே எழுத்துக்கள் தான். அது எப்படி பதப்பக்குவம் சேர்க்குறது, எங்கே எப்படி பொருந்தி எந்த அர்த்தத்துக்கு நம்ம உண்டு பண்ணி எடுத்துக்கணுன்றது தான் விஷயம். அந்த விஷயத்த கூட யாரும் தெரிஞ்சுக்காம இது அங்கே இருக்கே அதையே சொல்கிறாரு, இது இங்கே இருக்கே இதை இங்கே சொல்கிறாருன்னா அவர் தான் படைச்சாரு. முதல் அக்கு வரை கொடுத்துட்டாங்க. முதல் அக்கு வரைக்குள்ளே தான் இத்தனை விஷயங்களும் இயங்கிக்கிட்டு நடந்துகிட்ருக்கு, எல்லாமே இருக்குது. இதை எங்கெங்கே எந்தெந்த பதத்துக்கு எப்படி எப்படி மாற்றி எப்படி எப்படி கொண்டுட்டு போய் எதை முழு பயணம் பெறலான்றது தான் எங்கள் விஷயம். அப்போ அதே பேர் தான் இருக்கும், அதே ஊர் தான் இருக்கும், அதே செயல் தான் இருக்கும். ஆண்டவன் இதை தான் படைச்சி வச்சுருக்காரு. இதுலேயே எவ்வளோ அற்புதங்கள் நடக்குது, எப்படி லாபத்தை பெறணுன்றது தான் எங்கள் விஷயம். அது பேரெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் செயல்களும் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல சத்தியமாகவும் நல்ல தனமாக இருந்துச்சுன்னா, ஈரம் உள்ளதாக இருந்துச்சுன்னா, அதோடைய பலன் எப்படி அடையிறோன்ற விஷயத்தை தான், அதுதான் உச்சம், அதுதான் சிறப்பு, அதுதான் தனித்தலைமை பெரும்பதின்னு சொல்கிறார். அவர் அடையிறது எப்படி அவருடைய இயல்லையே மாறி போய் அடையிறது தான் இயல்பு நல்ல செயல். இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கடவுள்னா உட்காந்து மூச்சு பயிற்சியா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் உயிரை அழகா சொல்லி புரிய வைக்கிறாரு நம்மளுக்கு. முன்னாடி நம்மளுக்கு காட்டின சிவம் எப்படி இருக்குது, கடவுளே தியானம் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணி காமிச்சிட்டாங்க. அதனால அதுதான் அப்படின்ற மாதிரி செய்துட்டு இருக்கோம். தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி வித்தியாசம்? ஆனா வள்ளலார் வள்ளலார் நம்மளுக்கு எப்படி காட்டப்பட்டிருக்குன்னா, ஒரு கண்ணை திறந்து எல்லாருக்கும் நடம் தான் அதிகமா பேசுறாரு. செயல் நம்ம செயல் நடம் அற்புதமா அமையணும். அந்த அற்புதத்துக்கு தகுந்த மாதிரி பலனும் லாபமும் நல்லா எடுக்க முடியும். கஷ்டத்துல நான் கை கொடுக்குறேன். கடவுள் இயல் அதுதானே. அவரு இயலே வள்ளல் தன்மை கொடுக்குற தன்மையும், கருணையா நீ நல்லவளா இரு கெட்டவளா இருந்து எல்லாருக்கும் பொது, எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்குறேன், எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன், எல்லாருக்கும் கொடுப்பேன், நீங்க அதை சரி வர பயன்படுத்திக்கிங்கன்றதானே கடவுளுடைய இயலா இருக்கு. ஏன்னா ஒரு கேம் சுவாரஸ்யமா இருக்கணும்னா சிலதெல்லாம் இந்த மாதிரின்னு அமைக்கணும், அமைச்சு அது அந்த விதிக்கு உட்பட்ட மாதிரி விளையாடணும். அப்போதான் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இல்லாட்டி போர் அடிச்சு போயிடும். ஒரே கேம் ஆடுறதுக்கு முன்னாடி ஆச்சு இவ்வளோ தானே போ அப்படின்ற சலிப்பு வந்துடும். அந்த சலிப்பும் வராமல் அந்த சுகமும் கொடுத்து அந்த புளிப்புத்தன்மை கசப்புத்தன்மை எல்லாம் இல்லாமல் அதெல்லாம் நீக்கிட்டு உண்மையான கடவுளை எப்படி இன்பமாக சுவைச்சு நல்லா கழிப்பு நல்லா அடையிறது நல்லா. அப்பா எவ்வளோ நல்லா சொல்கிறாரு. இதெல்லாம் அனுபவித்து வரணும். இதெல்லாம் சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியாமல் தான் அவங்கவுங்க திணறி மாட்டிக்கினாங்க. ஆனால் ஐயா அதையும் நம்மளுக்கு எளிமைப்படுத்தி நல்லாவே புரிய வைக்கிறாரு. அவர் அனுபவித்தது அந்த எளிமையான முறையில் அனுபவித்ததுனால அந்த எளிமையான முறையை நம்மளுக்கு கொடுத்து சூப்பராக சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது காட்சியல். காட்சியல் காட்சியல் பல பல கணித்து அதில் பிறவும் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ காற்றியலை வச்சு நம்ம என்ன பண்றோம்? இந்த வானத்துல அசைவெல்லாம் இருக்குல்ல, ஜோதிடம், அப்புறம் ஆமா அந்த கலைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதை வச்சு அது இருக்குதான். நானே உணர்ந்திருக்கேன். ஆனா அதே மூலாதாரமா அதே முக்கியமா அதுதான் பிரதானமானா இல்லையே, அதெல்லாம் பிரதானம் இல்லையே. அதனால அதை ஏன் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு காலத்தை வீணடிக்கணும், விரயமாக்கணும் நம்ம. அதனால எனக்கு அதெல்லாம் ஒட்டும் ஒட்டாமல், இப்போ பாசாந்த காலத்தில் ஒட்டும் ஒட்டாமல் இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாமே சொல்லி கொடுத்து அரைக்குறையாக அதுலேயே திரும்பி போய் மாட்டிக்கிறதுக்காக நம்ம அதில் உட்காந்துட்டு இருக்கணும். இல்லை, அதெல்லாம் தூக்கி போட்டு வந்தால் தான் நல்லது. அது நம்மளுக்கு பெரிய கணக்கு மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு அற்பம் தான். அற்பம். அதனால தான் ஆண்டவர் விஷயம் அதெல்லாம் எதை மூலாதாரமாக பிடிச்சி நம்ம செய்யணுமோ அங்கே கோட்டை விட்டுட்டு அது கோட்டையெல்லாம் தேவையில்லை. அந்த கோட்டையே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தான் கோட்டை கட்டுறோம். கோட்டையே இடிஞ்சு விழுந்தாலும் நான் கோட்டையை தான் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த கதையெல்லாம்.
கீதையில் கிருஷ்ணன் அப்படி தான் ஒரு உதாரணம் சொல்லி உணர்த்துவார். கருவுரையை பிடிக்கிறதுக்கு பதிலாக காம்பவுண்டு வந்து கருவுரையை காப்பாற்றுறதுக்கு காம்பவுண்டையே பிடிச்சி விட்டு நான் கருவறையை விட்டுருவேன்னு சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். அந்த கால தத்துவம் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தத்துவங்கள் எல்லாம் பேசப்பட்டாலும் அதெல்லாம் அவங்க சொல்லி புரிய வச்சாலும் இன்னைய வரைக்கும் நம்ம அதிலேருந்து மாறாமல் அப்படியே ஒட்டாரம் பிடிச்சிக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் ஒட்டாரம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய லாபத்தையும் பெரிய செயலை போட்டு விட்டுருவோம். சின்ன செயல் செய்து பெரிய லாபத்தை பெறலாம். அதை விட்டுட்டு பெரிய பெரிய செயல் செய்துக்கிட்டு வீண் காலம் விரயம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சொல்லுப்பா. என் பெரும் கணக்கு என் பெரும் வழக்கு அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டீங்களா? ஆமாப்பா, அதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தைலாம் ரொம்ப பிடிக்கும். கடவுள் அற்புதமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்ற அந்த இது எனக்கு ரொம்பவே பிடிக்குது. எதாக இருந்தாலும் நான் அப்படி தான் சொல்லிப்பேன், ஓ கடவுள் கணக்கு இது நல்லா தான் இருக்குது, நம்ம கணக்கு பண்ணி இது அதுன்ற மாதிரி நினச்சாலும் லாஸ்ட்டாக அது ஒரு கேவலம் நிலைக்கும், ஒரு தேவையில்லாத செயல் நடந்து தேவையில்லாத துன்பங்கள் வரும்ன்றது தான் முடிஞ்சிருது. ஆனால் கடவுள் கணக்கு அந்த வழக்கெல்லாம் வச்சுருக்கிறது அற்புதமாக கணிச்சு வச்சுருக்காரு. அது நடக்கும்போது ஆனந்தமாக இருக்குது. அதனால வள்ளலார் எப்படி கணக்கு போடுவாருன்னா, சரி நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சி சடங்குகள் அதில் பண்ணி அடுத்தவங்களுக்கு இது பண்ணாம சாப்பாடு போட்டு சரிங்களா அடுத்தவங்களுக்கு ஞானத்தை கல்வியை வந்து இப்போ சாப்பாடு போட்டதுன்னா ஒருத்தர் போதும் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னும் போது ஒரு எவ்வளோ திருப்தி, அவங்களுக்கும் திருப்தி கிடைக்குது, நம்மளுக்கும் திருப்தி கிடைக்குது, மன நிறைவு. ஞான சபையில வந்து குலை தவிர்த்து மட்டுமே பண்ணணும் அப்படின்ற அந்த கணக்கு ஞானத்துக்கு அது ஒரு கணக்கு. அந்த நிலைக்கே வர விடாம இவங்க எல்லாம் சர்வதேச மையம் கட்டக்கூடாது அப்படி இப்படின்னு எவ்வளவு ஒட்டாரம் பிடிச்சிட்டு இருக்காங்க. வெறும் சாப்பாடு சாப்பிட்டு மலம் கழிக்கிறதே வாழ்க்கை. ஐயா வந்து ஒரு இதாதான் உதாரணத்துக்கு தான் அதை முதப்படி அதை முடிச்சுட்டு ஞானம் பெறதுக்கு பக்கத்துலயே ஞான சபை கட்டி வச்சிருக்காரு. அந்த ஞானத்துக்கு வரணும், எல்லாருமே எல்லாம் பெறணும்னா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு திரும்பி மலத்தை கழிக்கிறேன்ற லெவல்லையே நான் இருந்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இது ஞானத்தை எப்போ பெறுறது? அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஞான சபையை நோக்கி எப்போ வர்றது? ஞானம் பெற்றுக்கிட்டு எப்போ அவங்க உயருது? இதெல்லாம் அறிவுக்கே அவங்களுக்கு எட்டாதா? இதெல்லாம் அவங்க சிந்திச்சே பார்க்க மாட்டாங்களா? ஞானி நினச்சிக்கிறாங்க என்னவோ நான் ஆய்வு பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்றாங்களே. என்ன நிலையில தான் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. ஸோ அதுக்காக தான் இது வந்திருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் அங்கேயும் மழையிலையும் காற்றுலையும் அந்த குளிர்லையும் உட்காந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு ஞானத்தை பெற்று அவங்க பாட்டுக்கு அவங்க நல்லதை எல்லாம் கடவுள் சொல்லி எவ்வளோ கோடான கோடி கருத்துக்களையும் எவ்வளோ கணக்குலேயே வராது அந்த அளவுக்கு சொல்கிற கணக்கில் அப்படின்றாரு. அந்த மாதிரி கணக்குலேயே அடங்காத அவ்வளோ கொடுக்குறாரு கடவுள். இதெல்லாம் அவங்க பெறணும்னு இவங்கெல்லாம் நினைக்க மாட்டாங்களா? வெறும் சாப்பிட்றது உயிர் வாழ்றது எதுக்கு பிணியில மாட்டி இறந்து போயிடக்கூடாது, அவங்க வந்து ஞானத்தை பெற்று கடவுள் அடையணுன்றது தான் அவர் டார்கெட்டே. அதுக்கு இவங்க தடை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னா என்ன ஜனங்க என்ன மனுஷான்னு தெரில. இன்னும் அவங்க மனுஷன் நினைக்கவும் வரல, சும்மா பிதற்றலோடு நிற்கிறாங்க. பிதற்றிக்கிட்டு இது எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு உண்மையான கருத்து என்னன்றது உள்வாங்கி அதை எப்படி ஆற்றல் நிறைந்ததாக ஆக்கி எப்படி நம்ம அதை வந்து கடவுளுடைய லாபத்தை எப்படி பெறணுன்றதுக்கு எல்லாரையும் நம்ம கொண்டுட்டு போகணும். சத்தியஞான சபைக்குள்ளே எல்லாமே நிறைஞ்சு அங்கே நல்லா அனுபவிக்கணும் ஞானத்தை. ஞானம் விளையாட்டுன்றாரு. அப்போ யாருக்காக அதெல்லாம் பாடி வச்சாரு? காற்றுல போகிறதுக்கா? அதனால கடவுள் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக எல்லாருக்கும் சீக்கிரமாக அதை திருத்தி எல்லாரையும் நல்லா சூப்பராக கொடுப்பாரு. சொல்லுங்க. இதில் தான் வரப்போகுது. எதெல்லாம் வந்து காற்றுல போயிடுச்சோ அதெல்லாம் வந்து பல இது வரும். போனதெல்லாம் வந்து மீட்டு அதில் பிறவும் அப்படின்னும் போது அது இல்லாம நம்ம செயல்பட்டது ஒரு தனி, அது ஒரு தனித்த அது வந்துச்சுன்னா நம்ம இன்னும் வந்து அதுல செயல்பட்டு இன்னும் பல இது அடைய போறோம்ல. பிறவும் அந்த பிறவோட ஆற்றல வந்து நம்ம அதாவது பராபர நிலைமையில அடைஞ்ச அந்த பிறகு வேற, இதுல இருக்கிற பிறகு வேற. ஆமாப்பா, அது நல்ல வித்தியாசம் எனக்கு தெரியுதுப்பா. நானே சொல்லிட்டு தான் இருந்தேன், இங்கேயும் ஜோதி அங்கேயும் ஜோதி. இங்கேயும் தான் நல்லது கற்றுக் கொடுத்துருக்காங்க, தர்மன்றாங்க, எல்லா செயலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லா குணங்களையும் சொல்லியிருக்காங்க. இதை செய்தால் நல்லது, தர்மத்தை நாளைக்கு நாட்டணும்,
கருணையை வந்து ஏற்படுத்திக்கணும். மிருகத்தை கூட நம்ம கட்டி காப்பாற்றணும், மிருக வதை பண்ணக்கூடாது, இதையெல்லாம் வந்து நம்ம கட்டி காப்பாற்றணும். நம்ம இதை அப்படியெல்லாம் சொல்லி எல்லாமே தான்ப்பா சொல்லியிருக்காங்க. அங்கே சொல்கிறது தானே இப்போ இங்கேயும் சொல்கிறாங்க. எல்லாம் சொன்னாலும் செயலில் வந்து தடுமாற்றங்களும், செயல் வந்து சுற்றி வளைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சுற்றி வளைச்சிக்கிட்டு செய்துட்டு இருக்கிற மாதிரி, இது செய்தாலும் பரவாயில்ல, இது ஆபத் தர்மம், இது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இடர்பாடு வந்தாலும் அது திரும்பி பாதாளத்தில் போய் தான் நிற்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இடர்பாடு நிறையா இருக்குது. அந்த இடர்பாடையும் நீக்கி செம சூப்பராக நேர் வழியில் கொண்டுட்டு போகிறாரு. குறுக்கு வழியும் கோணங்கித்தனத்துக்கெல்லாம் இங்கே இடம் இல்லாமல் என்ன தான் சொன்னாலும் செயல்பாடு வந்து ஈஸியாக இருக்கணும்ல. செயல்பாடு கடினமாக இருக்கும் போது அங்கே கடினங்கள் நிறைந்ததுமே என்ன பண்ணுறோம், மாட்டிக்கிட்டு அரைகுறையாக முடிஞ்சிடும். அந்த படங்கள்லேயே சக்திகளோட படத்தை காட்டும் போது என்ன பண்ணுவாங்க, துர்கா அந்த இவங்கெல்லாம் ஒரு வேங்கை மேல உட்காந்துக்கின்னு ஆயுதங்கள் பொறுத்து காட்டுல இருக்கிற அவங்க மேல உட்கார்ற அந்த காலம் கடந்தன்னு ஒரு சொல்றாரு. அந்த காலம் கடந்த காலத்தையே நம்ம வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாத மாதிரி இப்போத்துக்கு நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆற்றலை பெருக்கிக்கணும், எப்படி நம்ம வந்து அதில் கருத்தை வந்து திணிச்சு நம்ம கருத்தை கொண்டுட்டு போகணும், குணத்தை எப்படி மாற்றி நம்ம மேலே ஓங்கணும்னாலாம் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கும் போது காட்டு மிராண்டி குணமே வச்சுக்கிட்டு நாட்டை திருத்தணும், நாட்டை வந்துடணும், அந்த அளவுக்கே தர்மம் போதுமா? போதாது. அந்தந்த தர்மத்துக்கு அந்தந்த செயல்பாட்டுக்கு எப்போ எதை மாறணும். இப்போ பொது வந்துருச்சு. எல்லாமே வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு ஆயுதம் தயார் நிலையில் இருந்தாலும் ஒரு பக்கம் கருணை ஓங்குனாதான் அது வளரும் ஒழிய ஆயுதம் பெரும் பலமாக இருக்கு, நான் ஆயுதத்தை வச்சு எல்லாமே பிடிச்சிருவேன்னாலாம் பிடிக்க முடியாது. எல்லாமே தான் அழிஞ்சு தான் போகும். அப்போ அழிவு நிலை வேண்டாம். கருத்து கொண்டு நல்லா கருணை கடவுளை வந்து அடையிறதுக்கு கருணை தான் பிரதானம். அதை நம்ம நல்லா தக்க வச்சுக்கணும், நம்ம ஓங்க வச்சுக்கணும். அதான் வந்து அந்த படத்திலே பார்க்கலாம். ஆமாப்பா. அந்த பழைய கடவுளை காட்டுற படத்துல வந்து ஆயுதங்கள் பல கைகளில் வச்சுக்கிட்டு அனிமல்ஸ் கொடூர அனிமல்ஸ் மேல உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாலும் இப்ப வள்ளலார் எப்படி நிக்கிறாரு, எனக்கு வந்து வெறும் இணைஞ்சு எல்லாருமே இருங்க. ஆமா இணைஞ்சு, ஆமா செம சூப்பரா இருக்கு. அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. கையில ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கொடூர இதெல்லாம் மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு நாக்கு வந்து தொங்க போட்டுக்கிட்டு சரிங்களா, மிருகங்கள் மேலாம் ஏறி நிக்கல. ஆமாப்பா. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆமா. அப்புறம் இன்னொரு இந்த மற்ற மதத்துங்கள்லயும் ஒரு மதத்தை சொல்லி இன்னொரு மதத்தை சொல்லனாலும் அப்போ என்னதெல்லாம் ஓசத்தினா இப்படிதான் மனுஷன் குருட்டு கணக்கு போடுறான். இன்னும் சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு எல்லாம் கிரிமினல் வேலை, விஷம் கிருமி மாதிரி உள்ளூர தொத்திக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் உருக்குலைச்சிடுற மாதிரி இவங்க பேசுறது சமாதானம் மன்னிப்புன்னு பேசுகிறாங்க. பாவத்தை செய்தாலும் மன்னிப்பாருன்னா எவ்வளோ பாவம் தான், எவ்வளோ தான் செய்துக்கிட்டே இருப்பார். என்ன காலத்துக்கும் பாவம் செய்துக்கிட்டு மன்னிப்பு வாங்கிட்டே இருக்குதா வாழ்க்கை? இந்த ஞானம் எப்போ பெறுறது? நம்ம தப்பு செய்துட்டு மன்னிப்புக்கு வேண்டியதை விட கருணையில் சிறப்பாக நல்லதை செய்துட்டு நன்றியை சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு கடவுளுக்கு. எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நீ தவறை செய்துட்டு மன்னிப்பு வாங்கிக்கிட்டதுனால யாருக்கு என்ன லாபம்? தவறே செய்யாமல் அதான் முந்தானத்து மார்க்கெட், நான் விழுப்புரத்தில் போனேன். மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு அம்மா, அவங்க கிறிஸ்டினாக மாறிட்டாங்க பொறுத்தது, காய்கறி விற்கிற அம்மா. அவங்க என்னையும் பார்த்து, அம்மா கிறிஸ்துவ வணங்குமா, இயேசு கிறிஸ்துவ வணங்குமா, அவர் நல்ல கடவுள், அவர் வந்து எல்லாருக்கும் பரலோகத்தில் நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரு. மற்ற மதத்துலலாம் தான் நம்மளை தீயில தூக்கி போட்டு எரிப்பாங்க, வறுப்பாங்க தீயில போட்டு அப்படின்றாங்க. எவ்வளோ அறியாமையில் இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், ஏம்மா பாவத்தை செய்துட்டு மன்னிப்பு வாங்கிக்கிறத விட நம்ம பாவமே செய்யாமல் கருணையாக இருந்து நல்லதே செய்துக்கிட்டு ஏன் தப்பை செய்து நம்ம மன்னிப்பு வாங்கணும்னு நினைக்கணும்? தப்பே செய்யாமல் இருக்கிறதுக்கு வழி கடவுள் சொல்கிறாருமா, அந்த வழியை கேட்டு நம்ம வாரத்துக்கு பழகுவோமான்னா நீ தெரியாமல் பேசுகிறம்மா அப்படின்றாங்க அவங்க. ஏம்மா தெரியாமல் பேசல, தெரிஞ்சுதாம்மா சொல்கிறேன். எல்லாம் மேலே சொர்க்கம் நரகம்னு ஏம்மா நினைக்கிறீங்க? இங்கேயே சொர்க்கம் மாதிரி நம்ம எல்லாமே நல்லது நடக்குது, நல்லது செய்யலாம், நீங்கள் தாம்மா தெரியாமல் இருக்கீங்கன்னு. சரிம்மா சரி பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்காங்க அறியாமையில்.
அதே மாதிரி எல்லா மிருகத்தையும் ஒரு பாலைவனத்தில் இருக்கும் போது உணவு அவங்களுக்கு இல்லை, பற்றாக்குறை, பஞ்சம், தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்கிறத வெட்டி சாப்பிட்டு ஏதோ இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எங்கே எது கிடைச்சாலும் இல்லை நான் வெட்டுறது தான் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக வச்சுட்டு தியாக திருநாள்னு கொண்டாடிட்டு இருப்பேன்ட்டு எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் வெட்டிக்கு குவிக்கிறதும் சாப்பிட்றதுமே தின்னு மலமாக கழிக்கிறதே கடவுள் வழிபாடு. இந்த அறிவெல்லாம் எப்போ யாருக்கு எல்லாருக்குமே வந்தாதான், அப்போ தான் எல்லாமே தெரிந்தனா தான் உலகமாக இருக்கும். தப்பு தண்டை நடக்காது, பகை உணர்ச்சி வராது, இந்த போர்கள் எல்லாம் இல்லாமல் எல்லாமே கருணையில் எல்லாமே ஒற்றுமையாக சகோதரத்துவம் பெற்று நன்மையை தான் கடவுள் அடைய முடியும். நன்மை தான் கடவுள். நன்மையை செய்துக்கிட்டே இருக்கணும். எந்த நன்மையை நம்ம எந்த செயலில் நன்மையை வச்சு இப்போ செய்துக்கிட்டு இருக்கோம்? எல்லாமே தீமை செய்துட்டு கடவுள் போர்வையில் தான் பூந்துக்கிறதுக்கு ஆசைப்படணும். கடவுளாகவே மாறுறதுக்கு யாருமே ஆசைப்படலை. அதை நம்ம தெரிஞ்சு உணர்ந்து அதை திருத்தி சரி பண்ணிக்கணும்ப்பா. அதுக்கு தான் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். திருத்தி விடுவோம், மஞ்ச வேண்டாம். அது மாதிரி கடவுள் எல்லாத்தையும் திருத்துவார். அதெல்லாம் எங்கே திருந்த போகிறாங்கன்றாங்க. நான் திருந்திருக்கேன். நான் திருந்தினதுனால எல்லாமே திருந்துவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஆமாப்பா. திருச்சிற்றம்பலம். எல்லா புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.